அந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்திருந்தா எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்றோம்ல, ஒரு விஷயம் திங்க் பண்றோம்ல, அது பேர் தாங்க எம்பதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எம்பதி எல்லாருக்குமே, ஒரு சக மனிதனா எல்லாருக்குமே தேவைப்படுது. முக்கியமா நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன் இந்த இடத்துல, உங்களுக்கு எம்பத்திங்கிற ஒரு குவாலிட்டி, ஒரு பிஹேவியர் லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களோட பசங்களோட மைண்ட் செட், உங்களோட பசங்களுடைய பிஹேவியர் என்ன, குணம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா உங்க பசங்க, சின்ன பசங்க, ஒரு 4 வயசு 5 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளா, அவங்க திடீர்னு அழுதுட்டு இருக்காங்க. ஏன் அழுறாங்கன்னு போய் கேட்டா, அந்த பொம்மை உடைஞ்சிடுச்சு, இல்லைன்னா அந்த இடத்துல தண்ணி கொட்டிடுச்சு, இல்ல அந்த இடத்துல சின்னதா யாரோ பயமுறுத்திட்டாங்க அப்படின்னு அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க பார்த்தோன்னா இதுக்கு போய் யாராச்சும் அழுவாங்களா? ஏன்னா நீ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை திட்டிட்டோ இல்ல கண்டுக்காம நம்ம போயிடுவோம். அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க நிலைமையில இருந்து அந்த ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசி பார்க்காம இருக்கிறதுதான். இதே நீங்க உங்களே கம்பேர் பண்ணீங்களா, சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்தீங்க,